வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டுல ஒரே நாள்ல 1,00,000 கோடி சும்மா சொடக்கு போட்டு எடுத்திருக்காரு நம்ம அண்ணன் விஜய். கூடைய கீர்த்தனா அவர்கள் போட்ட அந்த ரீல்ஸ் இருக்குல்ல, ரீல்ஸ் கீர்த்தனாவின் ரீல்ஸுகள், அது பல மடங்கு முதலீட்டாளர்கள் அள்ளி இருக்கு. அப்படியே ஃபயர் விட்டுட்டு அலையுதுக அனில்ஸ். என்ன நடக்குது தோழர்களே? தமிழ்நாட்டுல இன்னைக்கு முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தினார் நம்ம அண்ணன். அந்த மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடியே ஷூட்டிங் நடத்தினாரு. ஷூட்டிங் என்ன நடத்துறாருன்னு கேக்குறீங்களா? அண்ணன் கோட்டு என்ன, அண்ணன் ஸ்டைலு என்ன, அண்ணன் நடந்து வர நடை என்ன, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு ஸ்டைலா நடந்து வந்து யாருமே இல்லாத மேடையில அவங்க வச்சிருக்கிற ஃபிளெக்ஸுக்கு முன்னாடி நின்னு போட்டோ ஷூட் நடத்தினார். பாருங்க. The journey ahead with an incredible first step, and this very stage, ladies and gentlemen, is one that begins that journey. In just a few minutes, we're going to be joined by the Honorable Chief Minister and our esteemed dignitaries. If I may kindly request Mr. Ashok P. Hinduja. அதுல போட்டோ ஷூட் நடத்துறாருல, அப்படியே பின்னாடி இருக்கிற அந்த ஃபிளெக்ஸ பாருங்களே. 1,00,000 கோடி, 1 கோடி அப்படின்னு வாங்கல்ல, அதேதான் 1,00,000 கோடி அப்படியே முதலீட்டை ஈர்க்க போறாங்களாம். தமிழ்நாட்டை விட்டு வெளியே போன முதலீட்டவே தடுக்க முடியல. இவங்க என்ன ஈர்க்கிறது? வெற்றி முதலீட்டாளர்கள் மாநாடு. இதுக்கு பேரு எந்த ஒரு முதலமைச்சராக இருக்கட்டுங்க, இதுவரை அவங்க கட்சி பேரை போட்டு ஒரு முதலீட்டாளர் மாநாடு நடத்துறதில்ல. இல்ல அவங்க சித்தாந்த கொள்கையினுடைய பேரோ அவங்க தலைவர்கள் பேரை போட்டு நடத்தினது இல்ல. முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழ்நாடு அரசின் பெயரால் நடக்கும். ஆனா இங்கே இவருடைய கட்சியின் பெயரால் நடக்குது. அப்ப தெரியுதா தக்குறின்னு? எந்த அரசும் செய்ய துணியாததை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காப்ல. ஸ்டிக்கர் ஒட்டுறது, ஏன்னா இவருக்கு மூளை கிடையாது. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு புதிய திட்டத்தை உருவாக்க முடியாது. அவ்வளவுதான் இவங்களுடைய அரசியல் புரிதல். அதனால ஸ்டிக்கரை ஒட்டுறது, பேரை மாத்துறது. நாங்க அதுல வெற்றிக்கு டபுள் டீயா, ஒரு டீ வரும் வெற்றி, இதுல டபுள் டீ போட்டு வச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே கடுங்கடுப்பா இருக்குங்க பார்க்க. விஜய் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு பல லட்சம் கோடி முதலீடுகள் வெளியே போச்சு. அதை தடுக்கவே முடியல. அப்புறம் என்ன ஈர்க்கிறது? எதுக்கு வெளியே போச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் வெளியே போகணும்? நல்லா ஞாபகம் வைங்க. முதலீடை எப்ப ஈர்க்க முடியும்? ஒரு மாநிலம் வளமானதாக, அமைதியானதாக, வேலை செய்வதற்கான திறன் கொண்ட ஆட்கள் உடையதாக இருந்தா மட்டும்தான் முதலீட்டை ஈர்க்க முடியும். நீங்க இதுல குழப்பம் வந்துச்சுன்னா முதலீடு வராது, வெளிநாட்டுக்கு வெளி மாநிலங்களுக்கு ஓடி போகும். அப்ப என்ன மாதிரியா செய்யணும்? இங்க அமைதியான சூழல் இருக்கணும். இப்போ தெரு முழுக்க போராட்டம் நடந்துட்டு இருக்கு. மக்களை நீங்க போராட்டத்தில் நிக்க வச்சுட்டீங்க. ஒரு பக்கம் கரண்ட் இல்லைன்னு போராட்டம், இன்னொரு பக்கம் தண்ணி இல்ல அப்படின்னு குடத்தோட உட்காந்து போராட்டம், இன்னொரு பக்கம் விவசாயிகள் போராட்டம். தண்ணீருக்கான விவசாயிகள் போராட்டம் தனி, அப்புறம் கடனை தள்ளுபடி பண்ணுங்கன்ற விவசாய போராட்டங்கள் தனி. சரிங்களா? இந்த பக்கம் நீங்க வந்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கு. என் பையனை அடிச்சே கொண்டுட்டாங்க, என் பொம்பளை பிள்ளை வெளியே போச்சு வரல, எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அம்மாவை வெட்டிட்டாங்க, என் மகனும் என் வீட்டுக்காரரும் போயிட்டு இருந்தாங்க, 5 வயசு குழந்தைய கழுத்தறுத்துட்டான், இப்படி ஆகி போச்சு நிலைமை. இப்படி ஒரு பதற்றமான சூழல். யாராவது வருவாங்களா முதலீடோட? வரமாட்டாங்க. ரெண்டாவது, இந்த மின்சாரம் இருக்குல்ல, இந்த நீர் இருக்குல்ல, இது முதலீட்டை ஈர்ப்பதற்கு அடிப்படை தேவை. நீங்க தடையில்லா மின்சாரமோ, தடையில்லாத தண்ணீர், போக்குவரத்து வசதி இதெல்லாம் உருவாக்கி கொடுக்கணும். அதுல சலுகையும் கொடுக்கணும். இதை நீங்க அடிப்படையில உருவாக்கி கொடுக்க முடியலன்னா, குடிக்கவே தண்ணி இல்ல, இங்க வீட்டுக்கே கரண்ட் உங்களால கொடுக்க முடியல, ஃபெயிலியர் ஆகி போய் உட்காந்துருக்கீங்க. அப்ப எப்படி முதலீடு ஈர்க்க முடியும்? என்னங்க, இந்த முதலீடுகளை பாதுகாக்க முடியாம, தக்க வச்சுக்க முடியாம வெளிமாநிலத்துக்கு ஓடினாங்களா, அதுவும் ஆந்திர பிரதேசத்துக்கு தான் போகுது. அதுலயும் குப்பம்ன்ற பகுதிக்கு தான் போகுது. அந்த முதலீடுகள் எல்லாம் தமிழ்நாட்டுல பேசி விஷயத்தை தொடங்கி பல விஷயங்கள் தொடங்கப்பட்ட ப்ராஜெக்ட் கூட வெளியே போகுது தமிழ்நாட்டை விட்டு. அவ்வளவு பயம். ஐயோ, எதுவுமே தெரியாத ஒரு கும்பல் உட்காந்துக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கு, இதுங்க கிட்ட சிக்கனம்னா மிச்ச காசையும் புடுங்கிட்டு தான் விடுவாங்க, வேண்டாண்டா சாமி அப்படின்னு தெரிச்சு ஓடுறாங்க. உடனே என்ன கிளப்பி விட்டாங்க? இங்க அவங்க கட்டிங் கேட்கறாங்க. கட்டிங் கேட்கறதுனாலதான் மொத்த தொழிற்சாலையும் வெளியே போயிடுச்சு. இந்த சூழ்நிலையில தான் ஆந்திர முதலமைச்சருடைய மகன், அவரும் அமைச்சரா இருக்காரு, நரலோகேஷ். அந்த நரலோகேஷ் என்ன பண்ணாரு? ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு.
இது ஒரு 4 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி 4-5 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல என்ன சொன்னிருந்தாரு நரலோகேஷ், தமிழ்நாடு முதலீடுகளை ஈர்ப்பதில ரொம்ப தெளிவான அணுகுமுறைகளை வைத்திருக்கிறார்கள், தூய்மையாகவும் தொழில்துறை சார்ந்தும் தெளிவான கண்ணோட்டத்தோடு இயங்குகிறார்கள், லஞ்ச புகார்கள் இல்லை, ஆரோக்கியமான போட்டி நிலவுகிறது. பக்கத்து மாநிலத்தினுடைய அமைச்சர் சொல்றாரு, எங்க எல்லா முதலீடுகளும் போகுதோ அவர் சொல்றாரு இங்க ஆரோக்கியமான போட்டி இருந்தது. ஆனா இந்த கும்பல் என்ன சொல்லுது, காசு கேட்டாங்க போயிட்டாங்கன்னு. அப்படி ஒண்ணு நடந்ததா யாருமே என்கிட்ட சொல்லலன்னு அந்த அமைச்சர் சொல்றாரு. இந்த கும்பல் போய் சொல்லிட்டாலே இது சரியா. நாங்க வந்த பிறகு முதலீடு வெளியே போகவே இல்லைன்னு கூட அடிச்சு விட்டாங்க. இல்லை, நான் எல்லாம் தெரியாமே கேட்கிறேன். நான் ஒரு 5-6 நிறுவனங்களை எடுத்துட்டு வந்திருக்கேன், நான் வாசிக்கிறேன். முதல்ல பாதுகாப்புத்துறை நிறுவனம் அஸ்த்ரா, அதுவும் வெளியே போச்சு. அது 1500 கோடி. ஒசூர்லயும் அதே மாதிரி நிறுவனங்கள் வெளியே போச்சு. ரிலையன்ஸ் 51,300 கோடி வெளியே ஓடி போச்சு. அதானி ஹைட்ரோ அந்த நிறுவனம் 13,000 கோடி வெளியே போயிடுச்சு. பசுமை மின் முதலீடுகள் 2 லட்சம் கோடி, அதுவும் வெளியே போச்சு. ஒன்றிய அரசின் நிறுவனம் மசக்கான் டாட், அவங்கதான் கப்பல் கட்டும் தொழிற்சாலையை விரிவுபடுத்த போறோம் அப்படின்னு தூத்துக்குடியில ஆரம்பிச்சிருந்தாங்க வேலையை, அவங்க வெளியே ஓடி போயிட்டாங்க. இப்ப உங்களுக்கு புரியுதா எத்தனை 1000 கோடி ரூபாய்ங்க நீங்க தட்டி வெளியேற்றி விட்டுருக்கீங்கன்னு? எந்த அடிப்படை புரிதலும் தெளிவும் தொழில்துறை சார்ந்த அறிவும் இல்ல, அவங்களை கூப்பிட்டாவது உட்காந்து பேசுவோம்னோ எதுவுமே தெரியலையே. ஒரு விஷயத்தை எப்படி அணுகுவது என்றே தெரியலையே. அப்புறம் எப்படி நீங்க ஜெயிப்பீங்க? அதுல தமிழ்நாட்டுல இருக்கிற தக்கூஸ் மீடியா இருக்குல்ல, விதவிதமா உருட்டுறோம். நொறுக்கு தீனியிலிருந்து விண்வெளி ஆராய்ச்சி வரை, அதிலிருந்து இது இங்க வந்த நிறுவனங்கள்லாம் இங்க இருக்கு, தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற நிறுவனங்கள். அவங்களாம் ஏன் வந்தாங்க? நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. நான் இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணல, இப்ப நான் தொழில் ஆரம்பிக்க மாட்டேன், ஆனா பின்னாடி நான் ஆரம்பிப்பேன். நீங்க புரிந்து உணர்வு ஒப்பந்தம்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல, அப்படின்னா என்ன தெரியுங்களா? புரிந்து உணர்வு ஒப்பந்தம், புரிந்துணர்வு ஒப்பந்தம். ஏங்க, நான் அடுத்து இந்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ நான் உங்களோட சேர்ந்து நான் தொழில் பண்ணலான் இருக்கேன், எனக்கு அதுக்கான எல்லா ஏற்பாடையும் செஞ்சு கொடுங்க, நான் இத்தனை ரூபா முதலீட்டுல நான் வர்றேன் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போடுவது புரிந்துணர்வு ஒப்பந்தம். இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போகவும் வாய்ப்பு இருக்கு. அப்படி போக விடாம தடுக்க வேண்டிய புத்திசாலித்தனமும் அதற்கான வேலைகளை செய்து கொடுக்கவும் நீங்க ரெடியா இருக்கணும். ஆனா நீங்க யாரு? ரீல்ஸ் கம்பெனி, ரீல்ஸ் போட்டுட்டு இருப்பீங்க. விஜய் ஒரு பக்கம் ரீல்ஸ், அமைச்சர்கள் ஒரு பக்கம் ரீல்ஸ், எம்எல்ஏக்கள் ஒரு பக்கம் ரீல்ஸ், உங்களை நம்பி ஓட்டு போட்ட ஒரு கும்பல் ஒரு ரீல்ஸ், இப்படி சகல தளங்களிலும் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மக்களினுடைய அடிப்படை தேவை என்பது என்ன என்பது கூட புரியாது. வேலை வாய்ப்பை பற்றி குறைந்தபட்ச அக்கறை கூட இல்ல. அதனாலதான் கீர்த்தனை என்ன பண்ணி வச்சுட்டு வந்திருக்காங்க, சொந்த ஊரான சிவகாசியில 100கணக்கான பட்டாசாலைகள் மூடப்பட்டிருக்கு. வேலை இல்லாம அங்க பெண்கள் ஆண்களும் கொடூரமா பாதிக்கப்பட்டு இருக்காங்க. நேத்தெல்லாம் போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க. கீர்த்தனா ஏரியாக்குள்ள வராதனே பெண்கள் சொல்றாங்க. அப்புறம் நாங்க மனுஷனா இருக்க மாட்டோம்னு மிரட்டி விட்டு இருக்கிறாங்க. சொந்த ஊருக்குள்ளேயே இந்த ஃபேக்டரிஸை என்ன பண்ணலாம், விபத்துகள் வராம எப்படி தடுக்கலாம், அந்த மக்களுக்கு என்ன பாதுகாப்பு, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன மாதிரியான உதவி செய்யலாம், இதெல்லாம் ஒரு தொழில்துறை அமைச்சராக இருந்து சொந்த ஊருக்கே செய்ய முடியல உங்களால. நீங்க தமிழ்நாட்டுக்கு என்னத்தை அடுத்து தள்ளுவீங்கன்னு எங்களுக்கு புரியல. இதுல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு, மறைமுக வேலை வாய்ப்பு, நேரடி வேலை வாய்ப்பு ரெண்டுமே காலி. நீங்க நாடகம் போட்டுட்டு இருக்கீங்க மிஸ்டர் விஜய். மேடையில நிக்கிறதும் பேண்ட்டுக்குள்ள கை விட்டு போஸ் கொடுக்கறதோ ஷூட், நீங்க சினிமா நடிகராகவே இருக்கீங்க. இன்னமும் நீங்க ஜெயிச்சிட்டன்றது கூட உங்க மூளையில ஏறல. ரெண்டாவது, எப்ப பார்த்தாலும் திமுகவை கேலி பண்றது, அவங்க கால் தூசிக்கு கூட நீங்க ஆக மாட்டீங்க. திமுகவோட எனக்கு முரண்பட பல இடங்கள் உண்டு, நான் சண்டை போடுவேன், அது வேற. ஆனா அவங்க கால் தூசிக்கு ஆக மாட்டீங்க. ஸ்டாலின் அவர்கள் கால் தூசிக்கு நிக்க கூட முடியாது உங்களால. நான் வெளிப்படையா சொல்றேன், விவாதிச்சுக்கலாம் வாங்க. ஒண்ணும் இல்லாம ஆக்கி வச்சிருக்கீங்க தமிழ்நாடு. குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி சதைச்சு வச்சுட்டு தினம் ஒரு பொய், தினம் ஒரு புரட்டு, தினம் ஒரு ரீல்ஸ், அதெல்லாம் வயிறு நிறையாது மிஸ்டர் விஜய். அது எங்களுக்கு வயிறு நிறையாது. எங்க பிள்ளைங்க வெளியே போக முடியல, வர முடியல, வேலை இல்ல, தண்ணி இல்ல, மின்சாரம் இல்ல, அடிப்படை வாழ்வாதாரமே மறுக்கப்படுதுங்க. இதுல புதுசா ரீல்ஸ், இந்த தொழில் முதலீட்டு ரீல்ஸ் நிறுத்துங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க முதல்வராக இருக்கீங்க. தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்கள் இல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க.